இந்த பகுதிக்கு சைக்கிளில் பயணித்து மக்கள் பணியாற்றியவர் நாகை நாடாளுமன்றத்துடைய வெற்றி வேட்பாளர் எஜிஎம் ரமேஷ் அவர்களுக்கு தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். வாக்குதாரர்கள் பெரியவர்களே, அங்கே இருங்க. நாகை நாடாளுமன்றத்துடைய வெற்றி வேட்பாளர் இதோ வந்து கொண்டிருக்கிறார். அருமை பெரியவர்களே, வாக்குகளை கேட்டுக் கொண்டிருக்கிறார். உண்மை எங்க இருக்கிறது, உழைப்பு எங்க இருக்கிறது, நேர்மை எங்க இருக்கிறது? கடந்த காலங்களில் கம்யூனிஸ்டுகளுக்கும் காங்கிரசுகளுக்கும் தொடர்ந்து வாக்களித்திருக்கிறோம். இந்த உரை பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் அன்பு சகோதரர் எஜிஎம் ரமேஷ் அவர்களுக்கு தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு ஆதரவுகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். தேனூரை சுற்றிய நிர்வாகிகள் அவர்களுக்கு ஆரஞ்செடுத்து பொன்னாய் போர்த்தி மகிழ்வித்து தன்னுடைய ஆதரவுகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெற்றி வேட்பாளர் வந்து கொண்டிருக்கிறார். நாகை நாடாளுமன்றத்துடைய வேட்பாளர் நாகை நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் எஜிஎம் ரமேஷ் அவர்கள் இது உங்களிடத்திலே விளையாட்டு இருக்கிறார்கள். அன்பார்ந்த பெரியவர்களே, எங்களுக்கு சிறப்பான வரவேற்பை வழங்கிய தேவூர் பகுதியை சார்ந்த தாய்மார்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, உங்கள் அத்தனை பேருக்கும் எனது பணிவளர்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு மக்களை எல்லாம் சந்தித்து வாக்குகளை சேகரித்து வந்து கொண்டிருக்கிறோம். பெரியவர்களே, சகோதரர்களே, எத்தனையோ இயக்கங்களுக்கு நம் மாறி வாக்களித்த நீங்கள் இந்த ஒரு முறை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி சின்னமாகிய தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து உங்களை எல்லாம் சந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம். பெரியவர்களே, நீங்களெல்லாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும், சிந்தித்து பார்க்க வேண்டும். எத்தனை இயக்கங்களுக்கு நாம் வாக்களித்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் மூன்றாவது முறையாக இந்த இந்திய திருநாட்டை ஆள இருக்கிறார், அலங்கரிக்க இருக்கிறார். அதுதான் யதார்த்தமான உண்மை. கண்ணு கட்டின வரைக்கும் எதிர்கட்சியும் கிடையாது. மீண்டும் மோடி ஆள போறாரு. அப்போ இந்த தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றது என்று சொன்னால் ஆளுங்கட்சி வரிசையிலே நான் அமர்ந்திருப்பேன். இதுதான் யதார்த்தமான உண்மை. அப்போ நல்ல சட்டங்களை திட்டங்களை தீட்டி மக்கள் நல திட்டங்களை எல்லாம் மோடி அவர்களை சந்தித்து நேரடியாக அவருடன் ஆலோசித்து இந்த பகுதிக்கு என்ன தேவை என்பதெல்லாம் பெற்று கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துகிற வாய்ப்பு எனக்கு இருக்கிறது. ஆனால் உங்களை தேடி வருகிறார்களே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள், அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ளவர்களும் வர்றாங்க. அவங்க வெற்றி பெற்றா எங்க போவாங்க? எதிர்கட்சி வரிசையிலே அமர்ந்திருப்பாங்க. அதான் யதார்த்தமான விஷயம். எதிர்கட்சி வரிசையில அமர்ந்திருப்பாங்க. கடந்த கால வரலாறு பார்க்கலாம். நீங்க ஏதாவது நல்ல மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்தாங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு 33% ரிசர்வேஷன் மகளிருக்கு இடஒதுக்கீடு வழங்கினாங்க. அப்ப என்ன பண்ணாங்க? உடனே பாராளுமன்றத்தில் கூச்சலையும் குழப்பத்தை ஏற்படுத்தி பாராளுமன்றத்தை முடக்கி வெளிநடப்பு செய்த வரலாறு தான் இருக்கு. அதுதான் பண்ண முடியும் உங்களால. ஏன்னா பிஜேபி ஆட்சிக்கு வந்தா நாங்க ஆளுங்கட்சி, ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் நான் நேரடியாக போய் மோடியை பார்க்கலாம், சந்திக்கலாம். ஐயா தேவர் போதிக்கிற விஷயங்கள்லாம் இருக்குது, இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், உடனே செஞ்சு கொடுப்பாரு.
ஆனால் அவங்களால என்ன பண்ண முடியும் உங்களுக்கு தெரியும். மோடி அவர்கள் எண்ணற்ற திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்காக செஞ்சிருக்காங்க. எங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்டே அதான். எங்களுடைய மோடி திட்டங்கள் போகாத வீடே கிடையாது. எல்லா வீட்லேயும் ஒரு பயனாளி இருப்பாங்க. ஒன்று வீடு கிடைச்சிருக்கும், மோடியுடைய வீடு கிடைச்சிருக்கும். இல்லை பைப் லைனில் போட்டு தண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த வீட்டுக்கு வீடு. இல்லை அந்த பகுதியில் வந்து அந்த மகளிருக்கு வந்து இலவசமாக கழிப்பிடம் கட்டி கொடுப்பாங்க. இல்லை நாங்கள் கொடுக்குற 25 கிலோ 35 கிலோ அரிசியை வாங்கிட்டு இருப்பாங்க. அப்படின்னா எப்படி இல்லைன்னா ஏதாவது கேஸ் கனெக்ஷன் இலவசமாக கிட்டத்தட்ட 12 கோடி பேருக்கு நம்ம இந்தியாவுடைய மோடி அவர்கள் இலவசமாக கேஸ் இணைப்பை கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட தலைவர். ஏன்னா அதெல்லாம் எங்களுக்கு பிளஸ். முன்னாடி வந்து இப்போ வந்து மக்கள்கிட்ட போனால் மிகப்பெரிய எழுச்சி. மோடி அவர்கள் அதே மாதிரி எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவருடைய செயல்பாடு, இந்த மக்களுக்காக மக்களை நேசிக்கிற ஒரு தலைவர் அண்ணாமலை. அதே போல் மோடி அவர்கள் அங்கே மோடி உதாரணம் சொல்லுங்க, மோடிக்கு குடும்பம்லாம் கிடையாதுங்க. மோடிக்கு பொண்டாட்டி புள்ள வாரிசு இதெல்லாம் கிடையாது. மோடி நினைச்சிருந்தா கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் குஜராத்துடைய முதலமைச்சராக இருந்திருக்கிறார். நல்லா யோசிக்கிறீங்க. 15 வருஷம் குஜராத்துடைய முதலமைச்சர், 10 ஆண்டு காலம் இந்திய திருநாட்டினுடைய பிரதம அமைச்சர், மிக உயர்ந்த பதவியில் இருந்திருக்கார். அவர் 5000 ஏக்கர் 10,000 நிலத்து 5000 ஏக்கர் 10,000 ஏக்கர் நிலத்தையெல்லாம் வளைச்சு போடல. பெரிய பெரிய மாலை கட்டி கான்ட்ராக்ட் வாங்கலை, பெரிய கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் கான்ட்ராக்ட் வாங்கலை, பெரிய பெரிய மால் கட்டலை, பெரிய சினிமா தியேட்டர் கட்டலை, எதுவுமே கிடையாது. சாதாரண ஏழை தாய்